நமஸ்காரம், வணக்கம் நண்பர்களே. ஆதி காலத்திலிருந்து இந்த பூமியை படைத்தவர் யார்? என்னை படைத்தவர் யார்? உங்களை படைத்தவர் யார்? இப்படி பல கேள்விகள் நம்ம முன்னோர்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அவர்கள் நிறைய ஆராய்ந்து நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணாங்க. இப்போது நீங்கள் ஆகாயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கணக்கிடவே முடியாது. பூமியில் எத்தனை பிராணிகள் இருக்கோ அதை விட அதிகமாக ஆகாயத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இதில் நிறைய நட்சத்திரங்கள் பூமியை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெருசாக இருக்கு. அது எங்கெங்கேயோ இருக்குது. இப்போ நாம் இங்கேருந்து பார்த்தா நிறைய தெரியுது இல்லையா? நம்ம அங்கே போய் பார்த்தோம்னாக்கா அங்கேருந்து மறுபடியும் அவ்வளோ தூரத்துக்கு இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் தோணும். எல்லாம் பெருசு. அதோட கம்பேர் பண்ணால், ஒப்பிட்டு பார்த்தால் சூரியன் ஒரு சின்ன நட்சத்திரம். சூரியனோட கம்பேர் பண்ணால் பூமிங்கிற கிரகம் மிக சிறியது. பூமியோட கம்பேர் பண்ணால் நீங்கள் நான் ஒரு எறும்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கு யாரோ அதை புத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை படைத்தவர் யார்? அது யாருமே படைக்காமலே அப்படியே வந்ததா? அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். எப்படிடா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது? நம்ம நாட்டில் பல லட்சக்கணக்கான சம்வத்சரங்களில் ஆராய்ச்சி நடந்தது. எப்படிடா கண்டுபிடிக்கிறது? எங்கேயோ இருக்க சந்திரன்கிட்டையே நம்மளால் போக முடியாது, சூரியன்கிட்டையே நம்மளால் போக முடியாது. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது? அப்படியும் என்னமோ பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு இடத்துல அந்த 7 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக 7 இல்லை 8. ஒரு இடத்துல இந்த 2 நட்சத்திரங்கள் ஒன்றை சுற்றி இன்னொன்று வருது. அது உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. அந்த ஒன்றை சுற்றி இன்னொன்று வருதே, அதுக்கு நம்ம யார் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நமக்கு தெரியாது. வசிஷ்டர், அருந்ததி, புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சாதாரண கண்ணால் பார்த்தா அது தெரியறதே ரொம்ப கஷ்டம். அது புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பார்த்தாக்கா அது 2 மட்டும்தான் ஒன்றை சுற்றி ஒன்று வருதுன்னு இப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த நட்சத்திரங்கள் கூட பூமியை விட எவ்வளவோ பெருசு அப்படின்னு இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் சூரியன் இருக்குது. சூரிய குடும்பத்தில் ஒரு பூமின்னு ஒன்று இருக்குது. பூமியில் எத்தனையோ பிராணி கோடி இருக்குது. அதில் மனிதர்களும் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களில் நீங்கள் ஒருத்தர், நான் ஒருத்தன். நமக்கு இந்த கேள்வி வருது, எப்படிரா நம்ம பிறந்தோம்? ஆஃப்கோர்ஸ் நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து பிறந்தோம். அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து முதல் என்ன? இந்த கேள்வி வருதா இல்லையா? அவங்களுக்கு வந்திருக்கு. எப்போவோ வந்திருக்கு. இப்போது சில கேள்விகளுக்கு விடை பகவத்கீதாவில் இருக்கு. இப்போது வெஸ்டர்ன் சயின்ஸில் என்னன்னாக்கா பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று போட்டாங்க. பிகினிங்கில் இந்த உலகம் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு பால் மாதிரி இருந்தது. ஐயா, பால் மாதிரி இருக்குன்னாக்கா அதுக்கு வெளியே ஏதோ ஒன்று இருக்கும்ல, அது என்ன? அது சொல்லலை பிக் பேங் தியரியில். அது தானாகவே அது சிதறி போச்சு,
செதிர போய் இங்கே ஒரு நட்சத்திரம், அங்கே ஒரு நட்சத்திரம், இங்கே ஒரு நட்சத்திரம், இந்த மாதிரி போயிடுச்சு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது தப்பு நான் சொல்ல வரல. ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி தோணுருக்கு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி அதை விட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் நம்ம உபனிஷத்துகளில் இருக்குது. சாந்தோக்கியோபனிஷத்தில் கூட இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னாக்கா, ஆமாம் அது எப்போ எழுதப்பட்டது நமக்கு தெரியாது, இந்த பிக் பேங் தெரியல, இப்போ வந்தது. சாந்தோக்கியோபனிஷத்து மகாபாரதத்துக்கு முன்னால், ராமாயணத்துக்கு முன்னால், எப்போ எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த பிரம்மாண்டம் சொல்லலாம் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. அதுக்கு ஒரு சூப்பர் கான்ஷியஸ்னஸ், இந்த உலகத்துக்கு இல்லாத, பூமிக்கு இல்லாத, சூரியனுக்கு இல்லாத, மனுஷனுக்கு இல்லாத அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. அதுக்கு தான் சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், சூப்பர் கான்ஷியஸ்னஸ், பரமாத்மா, பிரம்மன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லா விதமான பவர்ஸ் இருக்குது. திங்கிங்குங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். அதுக்கு அது என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, தனக்குள்ளே இருந்தே சிருஷ்டி படைப்பு ஆரம்பித்தது. இதோ நீ எங்கே போ, நீ எங்கே போ, நீ எங்கே போ, அதுவே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்படி தான் இந்த பிரம்மாண்டம் வந்தது, இந்த நட்சத்திரங்கள் வந்தது, இந்த பூமி வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உபனிஷத்துக்களில் ஓரளவுக்கு, அவங்களுக்கு முழுசாக தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிக் பேங் தியரி மாதிரி, ஆனால் அதை விட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது பூமியில் நாம் இருக்கோம். நம்ம வந்தது எல்லாமே இந்த பூமியிலேருந்து தான் வந்தோம். இந்த உடம்பு முழுசாகவே பூமியிலேருந்து தான் வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். பூமி, நீர், அக்னி, ஆகாயம் எல்லாமே இருக்குல்ல, இந்த பஞ்சபூதங்களை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவப்படக்கூடிய சக்தி நம்ம 5 புலங்களுக்கு இருக்குது. கண்ணால் பார்க்க முடியும், காதால் கேட்க முடியும், மூக்கால் ஸ்மெல்லு, ருசி, இப்போது ஸ்பர்ஷா, இதெல்லாம் இருக்குது. இப்போது அதனால் கேள்வி கேட்குறோம். ஒரு டங்கு, அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதனால் கேள்வி யாரையா என்ன படைத்தவன், இந்த பூமியை படைத்தவன் யார், கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. இந்த கேள்விகள் முன்னால் வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விகள் அனாதி காலத்திலிருந்து இருக்குது. எப்போ நமக்கு தெரியாத காலத்திலிருந்து இந்த கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னாக்கா, நீ இந்த கண்ணால் நீ கடவுளை பார்க்க முடியாது. அது சூப்பர் கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், பிரம்மம், ஈஸ்வரா, பரமாத்மா, ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எந்த பேர் கொடுத்தாலும் அவருக்கு தெரியும். அவரை கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த ஐப்புலங்களால் முடியாது. இதை ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கு என்ன வழி? 2 வழிகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஒரு எல்லாம் அறிந்த ஒரு குரு கிட்ட போங்க. அவர்கிட்ட உட்கார்ந்து அவர் சொல்கிற போதனைகள் கேட்டுங்க. எப்பவோ ஒரு நாள் உங்களுக்கு இந்த தெளிவு வரலாம். ஓஹோ, இதுவா கதை அப்படின்னு உங்களுக்கு அந்த தெளிவு வரலாம். அது ஞான மார்க்கான்னு பேர். இன்னொரு வழி என்னக்கா, ஒரு தனிப்பட்ட இடத்துல, ஒரு சாலிட்டரி பிளேஸ், யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போங்க. அங்கே நிசப்தமாக, சைலண்ட் பிளேஸ், சைலண்ட் அண்ட் சாலிட்டரி, இது 2 முக்கியம். அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க. வேற இந்த உலகத்தை மறந்துடுங்க. நான் யார், உங்களுக்குள்ளே போங்க. உங்களால் போக முடியும், உங்களுக்குள்ளே நீங்கள் போக முடியும். இந்த 5 புலங்கள் ஷட் டவுன் ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆகும். ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற
ஒரு சக்தி முழிச்சுக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆன்மா வந்து அந்த பரமாத்மாவின் ஒரு பாகம். பூமியில் பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சக்தி, சுப்ரீம் கான்ஷியஸில் இருக்கிற பெரிய சக்தியிலேருந்து சின்ன சக்தி நமக்கு கொடுத்துருக்காரு. அது நமக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கிற சக்தி அபாரம். அதில் ஒரு பாகம் அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மாண்டம், அண்டம், ஜீவாத்மா, பரமாத்மா. பக்கத்தில் இருக்கிற ஜகத் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது வந்து ஜகத், அதாவது இந்த உலகம். இந்த உலகத்தை உங்கள் மனதிலிருந்து எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு தோணும். அந்த பிரம்மன், இந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்தால் உங்களையும் தெரிஞ்சுக்குவீங்க, அதே நேரத்தில் அதே வழியில் அவரையும் தெரிஞ்சுக்குவீங்க. இது தாங்க கதை. நான் இப்படி போக மாட்டேன், என் கண்ணுக்கு எதிரில் அவர் வந்து எனக்கு தெரியணும், என் காதால் அவருடைய பேச்சு கேட்கணும், முடியாதுங்க. இந்த கண்ணு, இந்த காது அதுக்காக செய்யப்படவில்லை. பகவத்கீதாவில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய இந்த பிரம்மாண்டத்தை ஒரு வாட்டி காட்டுவார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனால் அது பார்க்க முடியாது. அதுக்கு வேற கண்ணு கொடுத்துருக்காரு அவருக்கு, திவ்ய திருஷ்டி. அதால் கூட அவரால் பார்க்க முடியல. கிருஷ்ணா போதும் போதும், நீ சாதாரண ரூபத்துக்கு வந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒன்றும் குருக்கிட்ட போங்க, இல்லை தியானத்தில் உட்காருங்க. அப்படித்தான் கடவுளை உணர முடியும், அப்படித்தான் உங்களை நீங்கள் உணர முடியும். இதை ரெண்டும் பண்ணாமல், இல்லை ஏதோ ஒன்று பண்ணாமல் எனக்கு கடவுளை காட்டு, கடவுள் இல்லவே இல்லை சொல்கிறது முட்டாள்தனங்க. நன்றி, வணக்கம். நமக்குள்ள 99.999% கடவுளை நம்புகிறவங்க. அதனால் இது சொல்கிறேன், எப்படி கடவுளை உணர்வது அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, மறுபடியும் சந்திப்போம்.